ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உங்களை புத்திசாலியா மாத்தக்கூடிய 1 hour ரூல். ஒரே ஒரு ரூல் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி வச்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நமக்கு தெரிஞ்சது ரெண்டு விஷயம்தாம்மா. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முழிச்சிட்டு இருக்க, தூங்கு அப்படின்னு எழுத்து போத்திட்டு தூங்குறது. இல்லனா நமக்குன்னு ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இருக்க போனையே கட்டி பிடிச்சிட்டு சுத்துறது. ஆனா இதனால என்ன பலன்? ஒண்ணுமே இல்ல. பலன் கொடுக்குற ஒரு நல்ல விஷயத்த செய்யலாம் தானே. இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம புத்திசாலித்தனத்தோட இருக்கிறதுக்கு ஒரு ரூலை தெரிஞ்சுக்கலாம் தானே. ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க, நீங்களும் ஸ்மார்ட்டா ஆவீங்க. நம்ம ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. Amazon A to Z என்ன வேணும்னாலும் உட்கார்ந்த இடத்துலயே வாங்கிக்கலாம். வீட்டுக்கே வந்து தந்துட்டு போயிடுவாங்க. இது மிகப்பெரிய சாம்ராஜ்யம், உலகம் முழுக்க இயங்கிட்டு இருக்க பிரம்மாண்டம். இது மட்டுமா? அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதோ ஒருத்தன் ஒரு பொருளை விற்கிறான், அதை நீ வேற ஒருத்தனுக்கு விற்க ஹெல்ப் பண்ணு, உனக்கு நான் காசு தரேன்னு எல்லாருக்கும் ஆன்லைன்லயே சான்ஸை கொடுத்திருக்க மிகப்பெரிய சாம்ராஜ்யம். கூடவே இப்போ அடிஷ்னலா Amazon பிரைம்னு OTT பிளாட்ஃபார்மே வந்தாச்சு. இப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சவர் தான் ஜெஃப் பேசோஸ். 1994ல ஒரு கராஜ்ல ஆன்லைன் புக் ஸ்டோரா ஆரம்பிக்கப்பட்ட இந்த சாம்ராஜ்யம் இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்குன்னா ஜெஃப் பேசோஸ் எந்த அளவுக்கு புத்திசாலியா இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த புத்திசாலித்தனத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் தான் 1 hour ரூல். 2018ல ஒரு லெக்சர்ல என்னோட மார்னிங் ரொட்டீன் இதுதான். நான் காலையில பேப்பர் படிப்பேன், காஃபி குடிப்பேன், ஃபேமிலியோட ஒன்னா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒன்னு மட்டும் சொல்லல, ஃபோன் பாக்குறது. இப்போ ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல பேசஸோட ஃபியான்சே லாரன் ஷான்சேஸ் சொன்னாங்க, நாங்க காலையில ஃபோனே பார்க்க மாட்டோம், எங்களோட ரூல்ஸ்ல அதுவும் ஒண்ணுன்னு சொன்னாங்க. ஏன் காலையில எழுந்து அந்த 1 மணி நேரத்துல அவங்க ஃபோன் பார்க்க கூடாதுன்னு சட்டத்தை போட்டாங்க? மேபி பர்சனல் சாய்ஸா இருக்கலாம், அப்படிதானே? ஆனா இதுல மிகப்பெரிய பலனே இருக்கு. ஜெஃப் பேசோஸ் தன்னோட காலைய அமைதியா ஸ்லோவா கொண்டு போக தான் விருப்பப்பட்டாரு. ஃபோன் இல்லாத காலை அவரோட எனர்ஜியை அதிகமாக்குச்சான். அன்னைக்கு நாள் முழுக்க அவரால் தெளிவான முடிவுகளை எடுக்க வச்சுதான். ஏன்னா நம்ம மூளையோட செயல்பாடு நம்ம கொடுக்கற கவனிப்பை பொறுத்து தான் இருக்கு. ஒரே ஒரு நாள் காலையில 1 மணி நேரம் ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது அந்த அளவுக்கு நெகட்டிவான பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா தினமும் பழக்கப்படுத்திக்கிட்டு காலையில எழுந்ததும் அந்த ஃபோனை ஸ்க்ரால் பண்றீங்கன்னா நாட்கள், மாதங்கள், வருடங்கள் எல்லாம் கடக்க இது உங்களோட பிஹேவியராவே மாறிடும். இதனால என்ன பிரச்சனைன்னா, முதல்ல உங்க மூளையில இருக்க அணுக்கள் எல்லாம் செயலிழக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மூளை அணுக்களும் குறைய ஒவ்வொரு செயல்கள்லையும் பாதிப்பு ஏற்படும். கவனம் குறையும், மறதி வரும், முடிவுகளை சரியா எடுக்க முடியாது. இப்படி மூளை செஞ்சுட்டு இருந்த ஒவ்வொரு வேலையும் அடி வாங்கிட்டே போகும். ஃபோனுங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி மட்டும்தான், நம்ம வாழ்க்கையே கிடையாது. அந்த பகுதியை நம்மளால மொத்தமா தவிர்க்க முடியாது. இங்க ஃபோன் இல்லாம ஒரு வேலையும் நடக்காது. ஆனா அதிகமா யூஸ் பண்றதை கம்மி பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் நான் ஃபோனை பார்ப்பேன், ஸ்கிரீன் டைம் வச்சுப்பேன்னு ஒரு ரூல் போட்டுக்கலாம். ஃபோன்ல தான் வேலை இருக்குன்னா அட்லீஸ்ட் அந்த காலை நேரத்துலயாச்சும் ஃபோன் இல்லாம இருக்கலாம். தினமும் இந்த ஃபோனுக்கு, டிவி, லேப்டாப் ஸ்கிரீன்ல அதிகமா உட்கார்ந்துருக்கவங்களுக்கு சீக்கிரமே பிரெயின் சம்பந்தப்பட்ட டிசார்டர்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. மறதி வியாதி, பார்க்கின்சன்ஸ் மாதிரி உடல் நடுக்கம், இப்படி நிறைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கா. மூளையில கிரே மேட்டர் தான் எல்லா செயல்பாட்டையும் சீர்படுத்தும். நியூரான்ஸை வேகமா வேலை செய்ய வைக்கும், தகவல்களை சீக்கிரம் பரிமாற வைக்கும். ஆனா இந்த ஸ்கிரீனை நம்ம மணிக்கணக்கா யூஸ் பண்றதால மூளையோட இந்த கிரே மேட்டர் கம்மியாகி எல்லா வேலையும் அடிபடுது. கண்ணுல பிரச்சனை, தூக்கமின்மை, இப்படி பல பிரச்சனைகள் வரும். இது கிட்டத்தட்ட சக்கரை சாப்பிடுற மாதிரி. சாப்பிட நல்லாதான் இருக்கும், உடனே நல்லா சாப்பிடவும் தோணும். ஆனா இதனால எந்த பலனும் உடலுக்கு பெருசா இருக்காது, எந்த ஊட்டச்சத்தும் இல்ல. அப்படிதான் நம்ம ஃபோன் பாக்குறது, ஸ்கிரீன்ல இருக்கிறது சுகமாதான் இருக்கும், ஆனா அதனால எந்த பலனும் இல்ல. அந்த டைம்ல அப்ப என்னதான் பண்ணலாம்? நம்ம பிரெயினை ஹெல்தியா வச்சுக்கக்கூடிய செயல்களை செய்யணும். உங்க நாளோட முதல் 1 மணி நேரத்தை ஸ்கிரீன்ல வேஸ்ட் பண்ணாம உடற்பயிற்சி, நல்ல சத்தான சாப்பாடு, தியானம், கிராட்டிடியூட் லிஸ்ட் எழுதுறது, புக்கு ரீட் பண்றது, இயற்கையோட நேரம் செலவு பண்றது, இப்படி மூளைக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யணும். நாளோட முதல் 1 மணி நேரத்தை பாசிட்டிவா ஆரம்பிச்சா அன்னைக்கு நாள் முழுக்க வெறும் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். பல வருடங்களா ஜெஃப் பேசோஸ் இதை தான் பண்ணிட்டு இருக்காரு. காலையில மூளையை நல்லா வேலை செய்ய வைக்கிற விஷயங்களை தான் செஞ்சுட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமா ஸ்கிரீனை தவிர்க்கிறாரு. காலையில எழுந்து 1 மணி நேரம் நமக்கு ரிலாக்ஸ்டா இருக்கணும், அவ்வளவுதான். ஸ்லோவா உங்க மார்னிங்கா ஆரம்பிக்கணும். காலையில எழுந்த உடனே பரபரப்பா எல்லாம் செஞ்சோம்னா ரெஸ்டே இல்லாத ஃபீல் தான் இருக்கும். உங்க வேலையில நீங்க ஷார்ப்பா இருக்கணும்னா அதுக்கு ஸ்லோ வேக்கப் ப்ராசஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஆனா நீங்க ஃபோன் எடுத்து ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 10, 20, 30 செகண்ட் ரீல் ஷார்ட்ஸா பாப்பீங்க. அண்ட் அதெல்லாம் வேகமா நடக்கிற ப்ராசஸ், ஸ்லோ ப்ராசஸ் இல்ல. அதனாலதான் இந்த ஸ்கிரீனை தவிர்க்க சொல்றாங்க. சரி, எப்படி தவிர்க்கிறது? முதல்ல அவாய்ட் பண்ண பார்க்கணும். மோஸ்டா எதுக்கு நம்ம காலையில ஃபோன் எடுப்போம்? அலாம் ஆஃப் பண்றதுக்கு, இல்ல டைம் பாக்குறதுக்கு. டைமுக்குன்னு தனியா வால் கிளாக் வச்சுக்கோங்க. நைட்ல இருட்டுல தெரியுற மாதிரி ரேடியம்ல இப்பெல்லாம் எஃபெக்ட் வருது. இல்ல டிஜிட்டல் கிளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அலாரம் வைக்கணும்னாலும் ஃபோன் இல்லாம வேற அலாம் கிளாக் தனியா வச்சுக்கோங்க. ஸோ காலையில ஃபோன் இல்லாம எப்படி நான் அலாரம் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற தொல்லை இல்லாம போகும். முடிஞ்ச அளவு ஃபோனை அவாய்ட் பண்றதுக்கே பாருங்க. ஃபோனை தலைக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு படுக்காம தூரமா வச்சுக்கோங்க. நைட்டு நம்ம தூங்குறப்போ லாஸ்டா என்ன பண்றோமோ
அதான் நம்ம நினைவுல ஆழமா பதியும், ஹேபிட்டாவும் மாறும். ஸோ முடிஞ்சளவு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் எடுக்காதீங்க. அப்பதான் காலையில கண் முழிச்சதும் அதோட ஞாபகம் வராது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அலாம்கெல்லாம் தனி கிளாக் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமா ஃபோனை முன்னாடியே சார்ஜ் பண்ணி வச்சிருங்க. நைட்டு தூங்குற நேரத்துல சார்ஜ் போட்டு படுத்துக்கிற பழக்கம் இருக்கவே கூடாது. அது கண்டிப்பா நம்ம மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும், தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். காலையில எழுந்ததும் அலாம் ஆஃப் பண்ண ஃபோன் எடுக்கல, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. தண்ணி குடிங்க, அப்படியே கொஞ்சம் நடங்க, அப்புறம் தியானம் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. இப்படி ஃபோன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. 1 hour தான், ரொம்ப மன அமைதி கிடைக்கும். இது சின்ன கோல் தான், இதை செய்ய முடியாதா என்ன? சரி, நான் ஃபோன் தானே பார்க்கக்கூடாது, கம்ப்யூட்டர் பார்க்கலாம், டிவி பார்க்கலான்னு உங்களை நீங்களே கன்வின்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்க்ரீன் வேண்டானா வேண்டாம். ஃபோனுங்கிறதா எல்லா நேரமும் காமனா யூஸ் பண்ற ஸ்க்ரீனுங்கிறதால அது எக்ஸாம்பிளா சொன்னேன். காலையில ஃபோன் யூஸ் பண்றதால அதிகமா ஸ்டிமுலேட் ஆகும், ப்ளூ லைட் அடிக்கும், நெகட்டிவிட்டி அதிகமாகும். ஈவன் உங்களோட ஸ்மார்ட் வாட்சை கூட பார்க்க வேண்டாம். இதெல்லாம் பண்ணா காலையில ஃபோனை தவிர்க்கலாம். ஆனா பெஸ்ட் ஐடியா என்ன தெரியுமா? முந்தின நாளே ப்ரிப்பேர் ஆயிக்கணும். நைட்டு படுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரீன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு என்ன பண்ணலான்னு பிளானை போடணும். ரிலாக்ஸ்டா தூங்குறதுக்கான வழியை பார்க்கணும். முந்தின நைட்டே நம்ம தயாரா படுத்தா அடுத்த நாளும் எல்லாமே சரியா நடக்கும். காலையில அலாம் அடிச்சதோட எழுந்துருங்க. ஸ்னூஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். பெட்லயே படுத்து சோம்பேறியாவும் இருக்காதீங்க. அப்படியே மைண்டு ஃபோனை தான் அடுக்க சொல்லும். பெட்ல படுத்துட்டே இருக்காம பட்டுன்னு எழுந்து தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி அடுத்த வேலைகளை பாருங்க. இதுக்கும் டிப் இருக்கு. அலாம் கிளாக்கை தூரமா வச்சிங்கன்னா அதை அமர்த்துறதுக்கே நீங்க எழுந்துக்கணும். அப்போ கொஞ்சம் பெட்டோட சுகம் மிஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஈஸியா வேற வேலையை பார்க்க முடியும். ஜன்னலை மூடி ஜன்னலோட கர்ட்டனை மூடி செம்ம இருட்டாக்கி வைக்காம ஓபன் பண்ணி வைங்க. காலையில நீங்க எழுந்ததும் கண்ணு கூசுற மாதிரி வெளிச்சம் படும், அப்படியே முழிப்பு வந்துடும். உங்க அலாம் கிளாக் பக்கத்துலயே ஏதாவது வச்சுக்கோங்க. கிளாஸ்ல தண்ணி புக்கு மாதிரி வச்சுக்கிட்டா அலாம் அமர்த்தின உடனே நீங்க தண்ணி குடிப்பீங்க, இல்ல புக் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்சம் நடந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். வேகமாலாம் இல்ல, ஸ்லோவா நடக்கலாம். மொட்டை மாடி, பார்க்கு, ரோடு, பீச்சுன்னு ஸ்லோவா வாக்கிங் போங்க. அப்பப்ப ஸ்ட்ரெச்சும் பண்ணிக்கலாம். இல்ல நான் நல்லாவே எக்ஸசைஸ் பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும்னாலும் பண்ணுங்க. உங்க உடலை நீங்க மூவ் பண்ணணும். அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசாலை கம்மி பண்ணும். என்டார்ஃபின்ஸுங்கிற சந்தோஷமான ஹார்மோன்ஸை வெளியேற்றி உங்களை செம்ம ஹாப்பி மூட்ல இருக்க வைக்கும். நீங்க நல்ல மூட்ல இருந்தா ஃபோனு கேமுங்கிற குவிக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பக்கமெல்லாம் போக மாட்டீங்க. போரா கடுப்பான மூட்ல இருக்கப்பதான் இந்த ஸ்க்ரீன் எல்லாம் நம்ம மைண்டு தேட ஆரம்பிக்கும். ஸோ ரிலாக்ஸ்டா இருக்க மாதிரி கொஞ்சம் நடந்து போங்க. ஃபோனை மொத்தமா தவிர்க்க முடியாது, அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். அது அத்தியாவசியம் ஆயிடுச்சு. அதை செக் பண்ணாம விட்டா அதுவே அதிக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அப்பப்போ செக் பண்ணி உங்க ஸ்க்ரீன் வேலைகளை முடிச்சிருங்க. வேலை முடிஞ்சிட்டா, டைம் முடிஞ்சிட்டா அப்படியே மூவ் ஆன் ஆயிட வேண்டியதுதான். உங்க ஃபோனை எப்பவுமே இறுக்கி கட்டி பிடிச்சிட்டே இருக்காம கொஞ்சம் பிரேக்கப் பண்ணுங்கப்பா. அதெல்லாம் மீறின டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா மாறும் அப்புறம். ஸோ உங்க வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ண சில பிரேக்கப் தேவைதான். ஜெஃப் பேசோஸ் மாதிரி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னா அதுக்கு நீங்க இந்த 1 hour ரூலை அப்ளை பண்ணணும். உங்களோட காலை ரிலாக்ஸ்டா சூப்பரா துவங்கும். ஸோ முக்கியமா காலை நேரத்துல ஸ்க்ரீனை தவிர்த்துட்டு பெட்டரான நாளை ஆரம்பிங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காலை தான் அந்த நாளோட துவக்கம். அது நல்லா அமையணும். ஸோ இந்த 1 hour ரூலை சயின்ஸ் படி நிரூபிக்கப்பட்ட இந்த ரூலை நீங்க தினமும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையும் கண்டிப்பா சிறப்பா மாறும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.